ஸ்ரீகுருப்போ நமஹ. நமசிவாயம் நமசிவாயம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் ஸ்ரீ ஸ்ரீ பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய அன்னை ஆதிசக்தி ஜெகன்மாதா என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ வாராகி பக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். அன்பு பக்தர்களே, அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இந்த வருஷமாவது நமக்கு நல்லா சிறப்பாக அமையுமா, ஏதாவது நல்லது நடக்குமா? நிறைய அன்பர்கள் ஏதேனும் ஒரு சேஞ்சஸ் நடக்கணும், ஏதாவது ஒரு மாற்றம் வரணும். இந்த போன வருஷம் 24 பரவாயில்ல சாமி, எப்படி இருந்ததுன்னா பரவாயில்ல சாமி, பட் ஆனால் நான் நினச்ச அளவுக்கு அது இல்லை, நான் எதிர்பார்த்து நிறைய விஷயங்கள் அதில் நடக்காமல் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனாக்கா, இல்லை சாமி அது கொஞ்சம் மாற்றங்கள் நிறைந்ததாக இருந்தது, ஸோ நான் இந்த வருஷம் நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் பிறக்கின்ற இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு சிறப்பான முறையில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நியாய தர்மமான உங்களுடைய சிந்தனைகளும் அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் குருநாதருடைய ஆசீர்வாதம், அன்னை வாராகி உங்களுக்கு துணை நிற்பால். வாராகி அம்பாளோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த புத்தாண்டை பொறுத்தவரையிலும் 3 பெயர்ச்சிகள் நடக்க போகுது. அதில் சனிப்பெயர்ச்சின்னு ஒன்று வருதுங்க. இந்த சனிப்பெயர்ச்சி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் மாதம் 29ஆம் தேதி வருது. இதுக்கு தனியாக நம்ம ஒரு பதிவு போட போகிறோம், அது வேறு விஷயம். இந்த 2025 புத்தாண்டு ராசி பலன் எதை நம்ம பேஸ் பண்ணி சொல்கிறோம்னா, 3 விதமான பெயர்ச்சிகள் வருகின்றன. ஒன்று, மார்ச் 29ஆம் தேதி அன்று நடைபெற இருக்கின்ற சனிப்பெயர்ச்சி திருக்கணிதத்தின் பிரகாரம். அதற்கு பிறகு மே மாதம் நடைபெற இருக்கின்ற 2 பெயர்ச்சிகள், ஒன்று ராகு கேது பெயர்ச்சி, இன்னொன்று குரு பெயர்ச்சி. அப்போ 3மே ரொம்ப முக்கியமான கோள்கள். சனி பகவானை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, குருவை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, ராகு கேதுவை பற்றி நிறையவே சொல்ல வேண்டியது இல்லை. அப்போ இந்த 3 முக்கியமான பிளானட்ஸ் அந்த டிரான்சிட் ஆக போது. ஸோ இந்த டிரான்சிட்டை பேஸ் பண்ணி 12 ராசி அன்பர்களுக்கும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் ஏற்பட போது, என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, திருமணங்கள் நடக்குமா, பிஸ்னஸ் எப்படி இருக்கும், உங்களுடைய ஜாப் கேரியர் எப்படி இருக்கும், கேரியரில் என்னெல்லாம் சேஞ்சஸ் ஏற்பட போகுது, என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது. அதே போல் எஜுகேஷன்ஸ், மாணவ செல்வங்களுக்கு கல்வி, உயர்கல்வி அல்லது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போன்ற நீட்டு போன்ற எக்ஸாம்லாம் உங்களுக்கு எப்படி அமைய போகுது, குடும்பம் எப்படி இருக்க போகுது, மெயினாக இன்கம். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் இன்கம், வருமானம் ரொம்ப முக்கியம். அது நீங்கள் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் இருந்தாலும் சரி தான், ஜாப் ஆக்டிவிட்டீஸில் இருந்தாலும் சரி தான், ஃபேமிலி செக்டராக இருந்தாலும் சரி தான், ரிட்டையர்டு பர்சனாக இருந்தாலும் சரி தான், ஏஜ்டு பர்சனாக இருந்தாலும் சரி தான், அல்லது மிடில் ஏஜில் இருந்தாலும் சரி தான். ஸோ மணி நீடு. அப்போ உங்களுடைய அந்த இன்கம் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்க போகுது, வருமானம் எப்படி இருக்க போகுது. நிச்சயமாக 12 ராசி அன்பர்களுக்கும் பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் சிறப்பாக அமையப் போகிறது என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, அற்புதமான வருஷம் 2025. ஹாப்பி நியூ இயர். ஆங்கில புத்தாண்டு அற்புதமான கால நேரம் தொடங்கி இருக்கு.
சிறப்பாக இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு அற்புதமாக இருக்கும். கணவனால் அதிக சப்போர்ட் கிடைக்கும். கணவனுடைய அன்பு அதிகரிக்கும். இன்னும் சொல்ல போனால் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். கணவன் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. அதே போல் குடும்பத்தில் மாமனார் மாமியார் அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். அவங்க இடத்துல ஏதேனும் கருத்து வேறுபாடுகள், குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் குடும்பத்தில் அந்த பிரச்சனைகள் விலகி மகிழ்ச்சி மேலோங்கும். பெண்களுக்கு என்ன முக்கியம்? கணவனுடைய சப்போர்ட்டு ரொம்ப முக்கியம். அதே போல் மாமனார் மாமியார், அப்புறம் பசங்க, இப்படி எல்லா வகையிலும் சிறப்பான ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைகிறது. எனதருமை மீன ராசி நேயர்களே, மீனராசியை பொறுத்தவரையில் 80% நன்மை. நம்ம ஒரு ராசிக்கும் அதை சொல்லிகிட்டே வரோம். அப்போ இந்த மீன ராசிக்கு 80% நன்மை. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் இடம்ங்கிற மறைவு ஸ்தானத்திலேருந்து 4ஆம் இடத்துல போய் நல்லா கேந்திரத்தில் ஸ்தான பலம் பெறுகிறார். கேந்திரத்தில் குரு அமைவது சிறப்பு. அதோடு மட்டும் இல்லைங்க, உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு வெளியில் போயிடுறாருங்க. மே மாதம் வெளியில் போயிடுறாரு. அதே போல் சனி பகவான் உள்ளே வந்துடுறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதங்கள் கொஞ்சம் கடுமையானதாக இருக்கும் மீனராசிக்கு. ஏன்னா சனியும் ராகுவும் இணைகிறார்கள். எப்போ மீனராசியை பொறுத்தவரையிலும் மார்ச் லாஸ்டில் இருந்து 20 தேதியிலிருந்து ஏப்ரல் மே மாதம் 2 மாதம் வச்சுக்கோங்களேன். இந்த 2 மாதம் மட்டும் குறிப்பாக ஆண்கள் 60 வயதை கடந்தவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு வயோதிக பருவத்தில் இருக்கீங்க, கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியவர்கள் ஆண்களாக இருப்பீர்களே ஆனால், அதுவும் 60 வயதிற்கு மேலே 63 வயசு 64 வயசாக இருப்பீர்களே ஆனால், மார்ச், ஏப்ரல், மே போன்ற கால மாதங்களில் அந்த சனியும் ராகுவும் உங்கள் ராசியில் இணைகின்ற காரணத்தினால் அந்த மாதங்களில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி மே மாதம் கிராஸ் பண்ணிட்டீங்க, ஜூன் பிறந்துடுச்சு, ஒன்றும் கவலை இல்லை. ஜூன் மாதத்துலேருந்து அடுத்த டிசம்பர் மாதம் வரையிலும் கொடி கட்டி பறக்கலாம், சிறப்பாக இருக்கும். ராகு வெளியில் போயிடுறாரு, சனி உள்ளே வந்துடுறாரு, குரு கேந்திரம் போயிடுறாரு, கேது பகவான் 6, 8 மறைகிறார். அப்போது 6ஆம் இடத்துல கேது மறைவு, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நன்மை, ஒரு மிகப்பெரிய யோகம். எனதருமை மீன ராசி நேயர்களே, அப்போ மீன ராசிக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன? அவங்க தொழில் ஆரம்பித்த சாமி, எனக்கு தொழில் நடக்கலைங்க, கையில் இருந்த காசெல்லாம் வீணாக போச்சுங்க, கையில் இருந்த காசெல்லாம் மொத்தம் காலி ஆகிடுதுங்க. இப்போ கடன் மிச்சமானது தான் எனக்கு, நான் என்னுடைய சம்பாத்தியம். நான் என்ன சம்பாரிச்சேன்னு கேட்டேனாக்கா, நல்லா இருந்த நான் தொழில் ஆரம்பித்து கடனானது தான் முக்கியம், மிச்சம். அப்போ கடன் சுமைகள் தீருமா? மீனராசி அன்பர்கள் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னாக்கா, லோன், இஎம்ஐ. அதுக்கு இங்கிலீஷில் பேர் வச்சுக்கிறீங்க, அவ்வளோதான் விஷயம். மாடர்னாக ஒரு நேம் வச்சுக்கிறீங்க, எனக்கு இஎம்ஐ முடியுமா சாமி, எனக்கு லோன் முடியுமா சாமி, நான் இந்த கடனை அடைச்சிருவேனா சாமி, நான் அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கட்டிடுவேனா? அப்போ கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் மிகுந்த மிகப்பெரிய சவாலாக உள்ளதா? கவலை வேண்டாம் மீன ராசி என்பர்களே, கடன் சுமைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் குறையும். இதனால் வட்டி கட்டம் இந்த அன்றைக்கெல்லாம் ஒரு மீனராசி அன்பர்கள் பேசுகிறாங்க. அவங்க ஒரு லெதர் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறாங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. சாமி, நான் இந்த கடனை அடைச்சிட்டு ஒரு நாளாவது நான் உயிரோடு இருப்பேனா? அப்போ அதுக்கு அர்த்தம் என்னங்க? நான் சாகிறதுக்குள்ளே இந்த கடனை அடைச்சிருவேனா? அதுக்கப்புறம் நிம்மதியாக ஒரு நாள் நான் உயிர் வாழ்வேனா? அந்த அளவுக்கு எனக்கு கடன் பிரச்சனை, நிம்மதி இல்லாமல் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு தொழில் செய்யக்கூடியவங்க, ஒவ்வொரு குடும்பத்தினரும் அல்லது குடும்ப பெண்களோ அல்லது வேலைக்கு போகக்கூடியவங்களோ கடன் சுமைகள் தனித்தனியாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அப்போ கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் எனதருமை மீன ராசி அன்பர்களே, கடன் சுமைகள் குறையும், கவலை வேண்டாம். அதே போல் வம்பு வழக்குகள், எப்போ கேது பகவான்
ராசியில் சனி உட்காந்து 6ஆம் இடத்துல எப்போ போய் உங்களுக்கு கேது உள்ளே உட்கார்றாரோ அப்போவே உங்களுக்கு நன்மை நிச்சயம். ரொம்ப நாளாக ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப நாளாக ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு வம்பு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அது இன்னும் முடியலையா, இழுத்துக்கிட்டே இருக்கா? நிச்சயமாக இந்த 2025 நல்லபடியாக முடியும். அப்படி இல்லை ஒரு தீர்ப்பு வந்துடுத்து, ஒரு அப்பீல் போயிருக்கீங்க, உங்கள் சைடில் ஒரு உண்மை இருக்குது, உங்கள் சைடில் ஒரு நியாயம் இருக்குது, உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கணும், தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரணும். நிச்சயமாக இந்த 2025 உங்களுக்கு ஃபேவரபுளாக தீர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை மீன ராசி நேயர்களே. அப்போ வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, அது குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம், கணவன் மனைவி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், இட பிரச்சனைகளாக இருக்கலாம், சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம், வழி பிரச்சனைகளாக இருக்கலாம், அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கலாம். அப்போது எந்த மாதிரியான வம்பு வழக்குகளாக இருந்தாலும் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவலை வேண்டாம், அதெல்லாம் செய்ய முடியும். வாராகி துணை நிற்பால் எனதருமை மீன ராசி அன்பர்களே. சரி, வருமானம் எப்படி சாமி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும்? வருமானத்தை பொறுத்தவரையில் மீன ராசி அன்பர்களே, நிறைய ஏமாந்துட்டோம் சாமி. நாங்கள் நல்லவங்கன்னு நினைப்போம், நிறையா ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவோம், ஆனால் கடைசியில் பார்த்தா எல்லாமே மாறுபட்டதாக இருக்கும். நிறைய ஏமாந்துட்டோம் சாமி. அப்போ அந்த மாதிரி தொழிலில் ஏமாற்றங்கள் இருக்குமே, ஆனால் அதில் ஏமாற்றங்கள் எல்லாம் விலகி உண்மையான நபர்கள், உண்மையான நண்பர்கள், உண்மையான வேலையாட்கள், வேலை செய்கிற இடத்துல நிறைய அந்த திருட்டுகள் போயிருக்கலாம், பறி போயிருக்கலாம், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அப்போ உண்மையான வேலையாட்கள் அமைவாங்க. அப்போது தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள் விலகும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் எனதருமை மீனராசி அன்பர்கள். அதே போல தான் வேலை வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கே போக மாட்டேங்கிறார் சாமி, அல்லது பையன் வேலைக்கு போக மாட்டேங்கிறான், படிச்சுட்டு சும்மா இருக்கான், அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய பிரச்சனைகள். ஆனால் நிறைய பசங்க ரொம்ப கஷ்டப்படுதுங்க, முயற்சி பண்ணுதுங்க, ஆனால் சரியான வேலை கிடைக்கல, இல்லை வெளிநாடு போகணுன்னு ஆசைப்படுறாங்க, வெளிநாடு போக முடியுமா, இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய கேள்விகள். நிச்சயமாக நல்லது நடக்கும் மீனராசி அன்பர்களே. பொதுவாக வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் எனதருமை மீனராசி அன்பர்களே. இப்போ தான் சாமி எனக்கு வேலை போச்சு, எனக்கு வேலை கிடைக்குமா? நிச்சயமாக இந்த ஜனவரி மாதத்திலே உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளிநாட்டு உத்தியோகங்கள், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட இந்த வருடம் 2025 நல்ல யோகமான வருடமாக அமைகிறது. அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், என்னுடைய மேனேஜர் என்கிட்ட சரியாக சப்போர்ட் ஆகலை, மேனேஜர் என்கிட்ட சரியாக பேசலை, என் பாஸ் என்கிட்ட சரியாக பேசலை, அல்லது கூட இருக்கிறவங்க என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாங்க, இன்சல்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரியெல்லாம் என்னை ப்ரமோஷன் தடுக்கிறாங்க, அந்த மாதிரியெல்லாம் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. அதே போல் நல்ல யோகமான வருடம், அதிர்ஷ்டங்கள் நிறைந்த வருடமாகவும் இந்த வருடம் அமைகிறது. பொதுவாக 6-12 அசுப கிரகங்கள் இருக்குமே, ஆனால் அந்த வீடு கொடுத்த ராகுவும் சூரியனும் எப்பெல்லாம் உங்களுக்கு 1-4-7-10 ட்ராவல் பண்ணுறாங்களோ அந்த காலங்கள் எல்லாம் அதிர்ஷ்டமான காலங்களாக அமைகிறது. அப்படின்னா இந்த வருஷத்தில் 2025 கிட்டத்தட்ட 4 மாதங்கள் மீனராசிக்கு அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது. அப்போ சூரியன் கேந்திரத்துக்கு வரும்போதெல்லாம் ஆனி மாதம், அதே போல் ஆவணி மாதம், புரட்டாசி மாதம்,
மார்கழி மாதம் மற்றும் பங்குனி மாதங்கள் இவை எல்லாமே மீன ராசிக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது. அப்போ இந்த 2025 பொறுத்த வரையில் மீன ராசி என்பவர்களே, ஜென்மசனிங்கிற பயம் உங்களுக்கு தேவையில்லை. ஜென்மசனி நம்மளை என்ன பண்ணுமோ அப்படிங்கிற பயம் தேவையில்லை. அதே போல் மனசில் இருக்கக்கூடிய பயங்கள், டிப்ரெஷன்ஸ், தேவையில்லாத மன பயங்கள் இருக்குமே ஆனால் நமக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற மன பயங்கள் இருக்குமே ஆனால் அந்த மன பயங்கள் எல்லாம் கூட விலகி நல்ல முறையில் ஒரு தைரியம் அதிகரிக்கக்கூடிய அல்லது உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? ஒன்று கால நேரம் பிரச்சனையாக இருக்கும், இல்லைன்னா செய்வனை கோளாறுகளாக இருக்கலாம். நிறைய கேள்விகள் ஒரு சாமி, நீங்கள் செய்வனை சரி பண்ணுவீங்களா? இது உங்களால் சரி பண்ண முடியுமா? இதுக்கு வழி இருக்கா? அப்போ அது போல் செய்வினை கோளாறுகள் பிரச்சனைகளாக இருக்கலாம், மாந்திரிக தோஷமாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான மன பயம் இருக்குமே ஆனால் வாராகி வழிபாடு சிறப்பு. வாராகி இருக்கிறாள், உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றுவதற்கு அன்னை வாராகி இருக்கின்றாள். அப்போ மன பயம் நீங்கும், மனசில் தைரியம் அதிகரிக்கும். எனதருமை மீன ராசி அன்பர்களே, நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம், ஒரு முடிவே இருக்காது. ஸோ நல்லதே சொல்கிறீங்க சாமி, நன்மையே நடக்கும்னு சொல்கிறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, அதை பற்றி நீங்கள் 2 வார்த்தை சொல்வீங்கன்னு நினச்சேன், சொல்லவே இல்லையே. எனக்கு இது நடக்குமா அல்லது நீங்கள் சொன்ன நன்மை எனக்கு இது பொருந்துமா அப்படின்னு கேட்பீர்களே, ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.